முதல்ல நீங்க யாரியா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களோ? ஏன் நீங்க சொன்னா உங்க ஆத்தா விட்டு குறைஞ்சு? ஏன் நீங்க சொன்னா உங்க கொண்டாந்து கூட்டத்துல விழுந்துருமோ? ரொம்ப பேசினா சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்துருவேன். மாலை ஓட்டுறீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா ரொம்ப தெரியும். மப்பா பேசக்கூடாது. ஏன் பேசினா என்ன பண்ணி ரொம்ப கொழுப்பா பேசுறியே. நான் அப்படி பேசவே மாட்டேன். சரியில்லை உமது பார்வை. ஏன் மோசமா இருக்கோ? குடுக்குற குடுப்புல வடிகன்னு வேறுவேன். இந்த குளிர்ல வேர்க்கால் சாமி காலையில உனக்கு தீர்வேன். அது நிறைய கிடைக்கும். அப்புறம் இடங்கண்டா வாருவேன். தம்பி அண்ணே என்ன என்ன தம்பி உங்க அப்பனு எங்க அப்பனு சேர்ந்துக்கிட்டு அடிச்சாங்க ஓட்டுக்கிட்டு தம்பி தும்பின்னு. சின்ன பையலா இருக்கு தம்பின்னு சொன்னேன். பெரிய மனுஷனே அண்ணன்னு சொன்னேன். சரி யாரு நீங்க யாரு? நாரத மகாமுனிவன். என்ன சொன்னீங்க? நாரதரா? நாரத மகாமுனிவன் என்று சொன்னேன். நானே தான். என் தெய்வமே என் கடவுளே. இந்த புது வருஷம் எங்க இருந்து வர்றீங்க நீங்க? இன்று போல் என்று வாழ்க வாழ்க வாழ்க. மகிழ்ச்சி சாமி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்க இருந்து வர்றீங்க நீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இருந்து இங்க கருவேப்பிலைக்கு என்ன இதுக்கு வந்தீங்க? இல்ல இப்ப என்ன விஷயமா அப்படி வந்தீங்கன்னு கேக்குறேன். இங்க ஒரு கலகம் நடத்த வேண்டும். சாமி நல்லா இருப்பியா சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் கலகம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நல்லபடியா நற்கழகம். ஓஹோ. கால் வைத்தால் கழகம். சரி. நாட்கடந்தால் நன்மை. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு சாமி, எந்த குறையும் இது நன்மைக்கு. ஆமா. அது தீமைக்கு. அதே தீமைக்கா? ஆமா. எப்படி சொல்றீங்க? தீ என்றால் நெருப்பு. ஓ சரி. நெருப்பு மாதிரி இருக்கு சொல்லணும். சரி சாமி, நீங்க தான் நாரதர். நானே தான். மகிழ்ச்சி. உண்மையிலேயே உங்களை சந்திச்சது அவ்வளவு சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க. கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணுது பார்த்து வச்சிருக்கியா? கல்யாணம் ஆச்சாகல அது மட்டும். பொண்ணு பார்த்தியா பார்க்கல அதை மட்டும் தான் சொல்லணும். ஐயா ஐயா. நாராயணா நாராயணா. ஆச்சா ஆகலையா? பாத்தியா பார்க்கலையா? என்ன பாத்தியா பாத்தியா அப்புறம் வந்து எனக்கு அப்புறம் நல்லா கல்யாணம் ஆச்சா ஆகலையா? இல்லை எதுவும் பொண்ணு பார்த்து வச்சுக்கியான்னு கேட்குறேன். அட என் தலையில ஒட்ட எழுத்தே கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சு. 1 இல்லை 2 இல்லை. ஏற்கனவே 52 பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்துட்டேயா? 52? ஆமா. உங்களுக்கா? எனக்கு என்ன பண்ண வச்சா நடத்துனீங்க? நான் பண்ணத்தான் வச்சு நடத்திருக்கேன். நான் 52 எப்படி சமாளிச்சே தம்பி? அது ஏன் சௌரியம்யா? ரிஷி பிண்டமாகப்பட்டது ஓர் இரவு கூட தங்காது. சரி, அப்படி பார்த்தாலே போதும். நாங்க பார்த்த உடனே குழந்தை உற்பத்தியாக வெளியில வந்துடும். பார்த்தாலே? ஆமா. சரி, நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாக வெளியில வரும். நீங்க பார்த்தா வரும். நாங்க ஒழுங்க சொல்றா. அப்புறம் நான் அப்ப செஞ்சாத்தே வரும். அப்புறம் சும்மா வரும்பா நீங்க பார்த்தா வரணும்னா நாங்க சொல்ல முடியாது. அதான் ஏன் சொல்ல முடியாது? வாயில புண்ணா வந்திருக்கு. இல்ல சொன்னா அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? நீங்க பார்த்தா வர நாங்க அப்படின்னு சொன்னா அடிப்பாங்க. எங்க சொல்லு பாப்போம். எதுக்கு அடிச்சு விடுவாங்க. சொல்ல மாட்டேன். அடி வாங்கி அனுபவம் எதுவும் உண்டோ? ஆமா ஆமா. ஆமாமாவா? இல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்ல வர. சரி 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 இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து மேலோகத்துல வந்திருக்கீங்க. ஆமா. கல்யாணம் ஆகல. இப்ப கல்யாணம் ஆகல. நான் தான் சொல்லிட்டு 52 பண்றேன் பாரு. அது எப்ப பண்ணுனீங்க? அது என்னுடைய அவதாரம். அதைத்தான் கேக்குறேன். இப்ப ஆகல. மண்ணாசை பொன்னாசை பண்ணாசை முக்கியமான 3 மக்களுக்காக வச்சு பொழைச்சக்கன்னு தானமாக கொடுத்துட்டேன். ஓஹோ சரி சரி. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன வேலை பார்க்குறாங்க? எங்கள் அப்பா படைக்கிறார். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை தான். ஆமாம். எங்கள் அம்மா வந்து கல்வியை தராங்க, கல்விக்கரசு. அம்மா பேர் கலைவாணி. அவங்களும் வேலை தான். ஆமாம். சும்மாவே இருக்க மாட்டேன். பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவள். யாருமே சும்மா இருக்க மாட்டீங்க? யாரும் சும்மா இருக்க மாட்டோம். வேலை தான். ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். யாரு யாரையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது செஞ்சுக்கிட்டா நீங்கள் என்ன செய்ய? உனக்கு எதுவும் செய்யணுமா? எனக்கு செய்ய முடியாது. இப்போ மூலம் அதை நான் செய்ய முடியும். மூலமா? ஆமாம். என்ன மூலம்? அது இருக்கட்டும். அது வெளி மூலமாக இருந்தானே உள் மூலமாக இருந்தானே எதையும் செய்ய முடியாது. சரி சரி, அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீன்னு கேட்குறீங்க? காணம் பாடுகின்ற அதை கழகம் சொன்னேன். நற்கழகம். சரி 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 சரி. அப்பாவுக்கு என்ன படைக்கிறது? படைக்கிறவர். எதை படைக்கிறார்? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் சிவராசிகள். 4 நோனியா? 4 வகை யோனி, அண்டசம், உட்பிஷம், ஆனிஷம், சுராயுஷம். ஓஹோ. எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா? எங்க அப்பா தான். மண்ணை படைச்சது என் தந்தை. பெண்ணை படைச்சது என் பிதா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. பொருளை படைச்சது எங்க அப்பா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. மட்டையை எங்க அப்பா. கொட்டையை படைச்சது எங்க அப்பா. கொட்டையை படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தாயா. ஏன் கொட்டையை படைச்சாரு? இல்லைங்க, ஏன் கொட்டையை படைச்ச? உற்பத்திக்காக. கொட்டை இருந்தாலே உற்பத்தி. பணம் கொட்டை மாங்கொட்டை அதைத்தான் சொல்றேன். விதை இருக்கணும் அல்லவா? அதைத்தான். விதை இருந்தா தான் பயன்படும். அப்ப விதை இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? கொட்டை இருந்தாத்தே வேலை ஆகும். ஆமா. இல்லைன்னா வேலை ஆகாது. இனப்பெருக்கத்திற்காக. சரி, அப்ப கொட்டையை படைச்சது உங்க அப்பா. அப்பா தான்.
கோழியை படைச்சது அது யாரு? எங்க அப்பா தான். குஞ்ச படைச்சது யாரு? அதுவும் எங்க அப்பா தான். ஏன் குஞ்ச படைச்சாரு? அது உற்பத்திக்காகத்தான். அது உற்பத்தி. அது உற்பத்திக்காக. எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தானே? ஆமா. இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. கிடையாது. சரி, இந்த நாயை படைச்சது யாரு? என் அப்பா தான். அது ஏன் அப்படி படைச்சாரு? எப்படி படைச்சாரு? படைப்புல நல்ல படைப்பு தான், நன்றி உள்ள ஜீவன நாயின்னு சொல்லுவாங்க. சரி. அது நாய் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுதா? என்ன இதை ஏன் நீ பார்த்துக்கிட்டே தர்றேன்னு? வண்டி இறங்கிருச்சா? ஏன் என்ன காரணம்னு கேட்குறேன். உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வி. எனக்கு சந்தேகம் அதில் தான். சும்மா ஓட்டுக்கிட்டு அப்புறம் எரிச்சலை கலப்பாம இதெல்லாம் நியாயமா? விடப்படாது. அட நாராயணா. சாமி, ராமாயணம் மகாபாரத இதிகாச புராணம் அதில் சந்தேகம் இல்லை. எனக்கு சந்தேகமே அந்த இழுவையில் தான். போனமா சோழியை பார்த்தமான்னு வர வேண்டியது தானே? எதுக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியுது? ஏய், இது ஒரு நாரதர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஐயா. அது நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா தான். அப்ப அதுல தானே கேட்கிறேன், வேற என்ன தவறா எதுவும் கேட்கிறேன்னா? நம்ம ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? மக்களுக்கு தெரியாததை தெரியப்படுத்துறதுக்கு. ஆமா. எனக்கு தெரியல. இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருடைய மக்கள்? என்னுடைய மக்கள். என்னுடைய மக்கள். ஏன்னா நீங்க மேலோகவாசி, நான் பூலோகவாசி. அப்ப உட்கார்ந்து இருக்க என்னுடைய மக்கள். எனக்கு தெரியலைன்னா என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? தெரியாததை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னுடைய மக்களுக்கு நீங்க மேலோகவாசி தெரியப்படுத்தணும் அப்படின்னு கேட்க வர்றேன். ஓஹோ, சுடர் விளக்காலம் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். ஆமா சார். அதுக்கு காரணம் எங்க அப்பா கிடையாது. சரி, படைச்சது எங்க அப்பா தான். சரி. அது ஒரு சாபத்தின் காரணமாக அப்படி இருக்கு. என்ன சாபம்? அதைத்தான் கேட்குறேன். சும்மா சாபம் ஓவம்னுங்கப்படாது. என்ன சாபம்? மகாபாரதத்துல சரி, பாண்டவர்கள் 5 பேர். சரி. தருமன், பீமன், அர்ஜுனன், சரி, நகுலன், சகாதேவன். இந்த 5வருக்கும் அழியா பத்னியா இருந்தவ பாஞ்சாலி என்று சொல்லக்கூடியவர். சரி. இந்த 5வருக்கும் ஒருத்தி மனைவியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அண்ணன் தம்பி 5 பேருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக சரி, அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். எப்படி? அதாவது ஒரு வருடத்திற்கு ஒருவர் குடும்பம் நடத்த வேண்டும். சரி. அப்படி அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது யாராவது வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்க தேசாந்தரம் போக வேண்டும். இப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். சரி. அந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாள் தர்மரும் பாஞ்சாலியும் இல்லறத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் ஒரு அவசர நிமித்தத்தின் காரணமாக சரி, பீமனாகப்பட்டவன் இங்கே வந்து விடுகிறான். பீமன் வந்தவுடனே பார்க்கின்றான். சரி, சரிம்மா, அண்ணன் ஏதோ பேசிருக்கான்னு போயிடுறான். இருந்தாலும் தர்மராகப்பட்டவர் சரி, நாம் பேசிக் கொண்டிருக்கோம், தம்பி வந்துட்டானே, வெளியில அடையாளம் அடிச்சு பாதரட்சை அடையாளத்தை வச்சிருந்தோமே, இந்த அடையாளத்தை காணும் அப்படின்னு சொல்லி சரி காவலர்களை அழைக்கின்றார். காவலர்களும் வருகின்றார்கள். சரி. இங்க ஒரு பாதரட்சை எது புரிஞ்சு ஒன்னு இருக்கு, ஒன்ன காணாம அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க சொன்னார். அப்படி காவலர்கள் தேடி பார்க்கும் பொழுது சரி, ஒத்த செருப்பு இருக்கு. ஒத்த செருப்பு எங்க இருக்கு அப்படின்னா, இந்த துப்புக்கட்ட நாய் இருக்க, துப்புக்கட்ட நாய், இந்த வெக்கங்கட்ட நாய். கதையத்தானே சொல்றிய? இந்த பக்கம் கையை நீட்டுறதை பார்த்தா என்னைய சொல்ற மாதிரியே தெரியுது. இந்த அறிவு கட்ட நாய் இருக்கே, நான் அந்த பக்கம் நிற்கும் போது எந்த பக்கம் நீட்டினியா? கேட்டது யாரு? நான் தான். உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. இந்த நாய்க்கு திங்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கல, செருப்பு தானே கிடைச்சிச்சு. இது ஒத்த செருப்பு போட்டு ஒத்த செருப்பை தூக்கிட்டு போனா எப்படி? ஒரு செருப்பு போய் கடிச்சுக்கிட்டு இருந்துச்சுல. சரி. பார்த்தான் தர்மனாகப்பட்டவன். நானும் என் மனைவியும் சேர்ந்திருக்கும் பொழுது என் தம்பி ஒருவன் மட்டும் தான் பார்த்தான். சரி. இனிமே நீங்க இல்லறத்தை கூட வேண்டும் என்று நினைத்தால் சரி, அப்படி சேரும் பொழுது கல்லாலையும் கம்பாலையும் அடிபட்டு இழுபட்டு திரியணும் அப்படி சொல்லி அன்னைக்கு சாபத்தை கொடுத்தான் தர்மனாகப்பட்டவன். சூப்பர் சூப்பர், அருமையான கைதட்டலாமே, நல்லா அருமையா பதில் சொல்லுகிறார். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. இப்ப இந்த நாய் ஏன் காலத்துக்கிட்டே ஒன்று அடிக்குது? கோவப்படாதியா சாமி, தெரியாததை கேட்கு. சரி விட்டுருவா, அதுவும் வாய்க்கு திரும்ப வந்துடும்ல, அதுக்காகத்தாடா. சரி சாமி, வேற என்னைய பத்தி? நீ யாரு? நான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன். நீ சொந்தக்காரனா, வேலைக்காரனா, அடுத்த வீட்டுக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரனா, அதை பத்தி நான் கேட்கல. சரி, நீ யாரு? மனுஷன். நீ மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனவா, தாவரமா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? ஐயா, கேள்வி சரியா இருந்தா தான் பதில் சரியா இருக்கும். கேள்வி சரியா இருக்கு, தவறா இருக்கு, அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? எங்க ஆத்தாள் அப்பனுக்கு பிள்ளை. உங்க ஆத்தாள் அப்பனுக்கும் பிள்ளையா, உங்க சித்தப்பாவுக்கு சின்னம்மாவுக்கு பிள்ளையா, உங்க பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பிள்ளையா, அதை பத்தி நான் கேட்கல. சரி, நீ யார்? என் தங்கச்சி வள்ளிக்கு நான் அண்ணன். உன் தங்கச்சி வள்ளிக்கு அண்ணனா, வெள்ளிக்கு அண்ணனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? விடிய விடிய கேட்டாலும் கருக பிள்ளையில இதைத்தான் சொல்லுவேன்.
விடியுதா இல்லை விடியாம இருக்குதா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? வெடுக்குன்னு அத்தே விடுவேன். நீ அத்து போடுவியா இல்லை அக்காம போடுவியா அதை பத்தி நான் கேட்கல. ஐயா ஐயா ஐயோ ஐயோ அவளை கூப்பிடாது. அது எமதர்ம பொண்டாட்டி. நல்லா அப்புறம் பொண்டாட்டி அதுதான் ஐயா, அதுதான் ஐயா, இதுதான் எடுக்கிட்டு கூடாது. இப்படி ஒரு லூசாவா சந்திக்க போறேன். என்ன யாரு? நீ யாரியா? அதுதான் நான் தான் சொல்லிட்டேன்ல. யாரு? அதுதான் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை விட்டுரு. சரி, நீ யாருக்கு பிறந்த? நான் பிறந்ததா? என்ன எல்லாம் என்ன புதுசா என்ன அதிசயமாவே கேட்க. பிறந்தது எங்க அப்பனுக்கு தான். கோத்த வைக்கல, ஆத்தாதான் பெத்துச்சு. ஆத்தாதான் பெத்துச்சு. ஆமா, உண்மை உண்மைதான். அப்ப நீங்க ஒப்பனுக்கு பிறக்கல? அப்பனுக்கு தான் பிறந்த. ஊர் பயிலுக்கா பிறந்தேன். ஒப்பனுக்கு எந்த வழியா பிறந்த? முன் வழியா பின் வழியா எந்த வழியில பிறந்த? உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதோ? நீ பிறந்தது யாருக்கியா? பிறந்தது எங்க அம்மாவுக்கு. நீங்க ஒப்பனுக்கு பிறக்கல? அப்பனுக்கு தான். எப்படி சாமி புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லியா? திருப்பி கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். 10 மாதம் சுமந்து பெத்தது எங்க அம்மா. சரி சரி. பெக்க வச்சது எங்க அப்பா. ஓஹோ, 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தது உங்களுடைய தாய். ஆமா. பெக்க வச்சது உங்க அப்பா. ஆமா. பிரசவம் பார்த்துருக்காரு. பிரசவம் பார்த்தாரா? அதுதானே பெக்க வைக்கிறது. பிரசவம் இல்ல, வேலை பார்த்தாரு. என்ன வேலை? இது வேற வேலை. என்ன வேலை? சோழி பார்க்கறது. சோழினா வேலை தான். சோழினா வேலை தான். ஆமா, அது இருட்டுக்குள்ள பார்க்குற வேலை. இருட்டுக்குள்ள பார்த்தாங்களா? ஏது எனக்கு தெரியல. நான் மேல திறந்து வந்திருக்கேன். உலகத்தில் இருட்டுக்குள்ள நடக்கிற வேலைனா இருட்டுக்குள்ள பார்க்குற வேலையை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது? தெரியலையே சாமி. யாருமே இல்லாத நேரம் செய்யறது அது. அது என்ன யாருமே இல்லாம செய்யறது? அட ஏயா விடியா, ஏயா அதை போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு. என்னையா நீ இப்ப என்னகிட்ட கேட்ட நாய் எப்படி கேட்டா அது மட்டும் கேட்கும்போது இப்ப நான் கேட்க கூடாதா? ஏய், அதுக்காக எங்க ஆத்தால பண்ணி கூட்டியாந்து ஓட்டு கருவேப்பிலை மேடையில செய்யவா விட முடியும்? செஞ்சாங்க. நான் பதில் சொன்ன அது மாதிரி சொல்லு. நீயே 2 பேரும் கூடி பெக்கிறது. எல்லாரும் அப்படி கூட முடியுமா? எல்லாரும் கூட முடியாது. புருஷன் மண்டாட்டி 2 பேரும் மட்டும்தான் கூட. புருஷன் மண்டாட்டியா? ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி. அப்படிதான் இல்லையா? புருஷன் மண்டாட்டினா இந்த தாலி கட்டுவாங்கல்ல. ஓஹோ, தாலி கட்டுவாங்க. சாமிக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. தாலி யாரு கட்டுவா? தாலி என்ன புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு கட்டுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சரி, உங்க அப்பா அம்மாவே எடுத்துக்கிறோம். அடுத்தவங்களுக்கு சொல்ல வேணாம். சரி, உங்க அப்பா என்ன பண்ணாரு? எங்க அப்பா வந்து எங்க ஆத்தாளுக்கு இது கட்டினாரு. தாலி எதுல கட்டினாரு? கயத்துலதான். அப்புறம் எதுல கட்டுவாங்க? கயிறுல. கயிறுல எங்க கட்டினாரு? கழுத்துல. கழுத்துல. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு வந்துச்சு, முதலிரவு நடத்தினாங்க. முதலிரவு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னைய பெத்தாங்க. ஓஹோ, சரி, நல்லா சரியா சொல்றீங்களா? பரவாயில்லையா? ஆமா. சரி சரி. இப்ப தாலி எங்க கட்டினாங்க? எதுல போய் முடிய போகுதோ தெரியல. கழுத்துலதான். கழுத்துலதான். நீங்க எங்க பிறந்தீங்க? நான் பிறந்தது ஏயா இப்படி திரும்புங்க. தாலி கட்டினது அங்க, பிறந்தது இங்க. நீ தானே சொன்ன என்ன தாலி கட்டினா குழந்தை பிறந்துரும்னு? தாலி கட்டினா அதுக்கு ஏயா தாலி கட்டுறது இங்க, செய்யறது கூட இங்கே தானே. அப்ப கட்டின தானே பிறந்திருக்கணும். இங்கே ஓடி செஞ்சார், இங்கே தானே செஞ்சார். முடிக்கிட்டு உட்காரியா பாத்து. சரி, தாலி கட்டினான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தாலி கட்டுறது எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு சாமி. 3 முடிச்சு. முடிச்சு யார் போட்டா? மூத்தரை வருது, போயிட்டு இல்லையா? நீ கேட்கும்போது நான் சொன்னேன். கஞ்சி காய்ச்சறது ஆண்டவனுக்கார எங்கேயா ஒண்ணானு தெரியலையா? முடிச்சு யாரையா போட்டா? முடிச்சு எங்க அப்பா. 2வது முடிச்சு இந்த டானிச்சு சும்மா தானே கிடக்குற அவளை தத்த நாராயணா. 2வது முடிச்சு யார் போட்டா? 2வது முடிச்சு எங்க அத்தை. அத்தை. ஆமா. 3வது முடிச்சு சொந்தக்காரவுங்க. சரி, முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாங்க? அந்த முதல்ல வரைக்கும் போய் தொலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் சேர்ந்து பெத்துட்டாங்க. சரி, முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் அங்க போகும்போது நீங்க பிறந்தீங்க. ஆமா. 2வது முடிச்சு போட்டு உங்க அத்தையும் அங்க போல? எங்க முதல்ல வரைக்கும் இல்ல. யார்? எங்க அத்தை. 2வது முடிச்சு உங்க அப்பா மட்டும் அங்க போகலாம். அப்புறம் 2வது முடிச்சு போட்டிருக்காங்களா உங்க அத்தை? உங்க அத்தை அங்க போற, நீங்க அத்தைக்கு பிறந்திருப்பீங்க இல்லையா? ஏன் அத்தையை மட்டும் போச்சு? இந்த சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சேர்த்துல முதலாத்திரி நடத்த சொல்லி. அது 3வது முடிச்சு போட்டு அவங்க பிறந்திருந்தாங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிறந்திருப்பீங்கல்ல? புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்கு தான் நடத்துறது. அது எல்லாரையும் கூட்டிக்கிட்டா நடத்துவாங்க. நீ தானே சொன்னா முடிச்சு போட்டாங்கன்னு. நாராயணா, இது 2 பேர் கணவன் மனைவிக்கு மட்டும் பிறக்கிறது. சரி, இந்த பிரச்சனை விட்டு. சரி, என்னது? எது இது? இது என்ன? எங்க இடம் என்ன விவசாயம் செஞ்சிருக்கிற என்ன தெரியலையா? ஓஹோ, ஆமா. அந்த மேட்டுப்பகுதி பேர் என்னையா? அது வந்து இது அந்த மலை இருக்கா? அந்த மலை அந்த எங்க மலை. அந்த மலைக்கு அங்கிட்டு தான் எங்க ஊரே. சின்ன ஊரு, சிற்றூரு. சரி சரி. அந்த மேல என்ன விதைச்சிருக்கீங்க? மேல வந்து இது விதைச்சிருக்கிறான். எது அது? அந்த இதுன்னு ஒரு விவசாயமா? இரியா மறந்துட்டயா விடியா? இல்ல நீ ஒருத்தர் கதையை மாத்தி விடாம
அதே இந்த பக்கம் சோளம் போட்டிருக்கான். கம்பு போட்டிருக்கீங்களா? கம்பு சில நேரம் போடுறப்ப போட முடியல சாமி. சரி சரி. குளிர் நேரம். சரி, அங்க என்ன வச்சிருக்கீங்க? அது வந்து மேல மேட்டு பகுதி வந்து இது விதைச்சிருக்கான். எது வச்சிருக்கீங்க? கம்பு விதைச்சிருக்கான். சரி சரி. சோளம் போட்டிருக்கான், கம்பு விதைச்சிருக்கான். அந்த நிலத்துக்கு பேர் என்ன? அது வந்து புஞ்சை. இந்த தண்ணி போகுது. ஆமா. இங்க என்ன வந்து எப்பவுமே எங்க இதுல வத்தவே வத்தாது, தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓடிட்டே இருக்கேன். இந்த நிலத்துக்கு பேர் என்ன? அது வந்து நான் நடவு நட்டுருக்கேன் பாருங்க. இதை பூரா கீழே கருது விளைஞ்சு கிடக்கா. ஆமா. இது வந்து நஞ்ச. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பீங்களா? இதுல என்ன சந்தேகம் கேட்கலாமா? நல்லா. என்ன சந்தேகம்னா, புஞ்சைன்னு சொன்னீங்களா அந்த மேட்டு பகுதி? ஆமா, அந்த இருக்குல்ல புஞ்சை, நீர் ஓடுற பகுதி நஞ்சைன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? இது என்ன வேண புஞ்சையா இருக்கு? புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்ச. ஏய் ஓய்னா அப்புறம் அத்துப்படியா அடிச்சுட்டு அப்புறம். ஆமா, என்ன அப்புறம் சொல்லிக்கிட்டீங்க அப்புறம் சும்மா. புஞ்சை என்றால் என்ன? புஞ்சை என்றால் புஞ்சை. சரியாத்தானே கேட்க? நானும் சரியாத்தானே சொல்றேன். புஞ்சைனா என்னையா? புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சைனா நஞ்ச. இது பதிலா? தேவை புஞ்சா இல்லாம கேலி புஞ்சா கேட்டா அப்புறம் கடு புஞ்சாயிரும், மைக்கு புஞ்சை தூக்கி மண்டை புஞ்சை உடச்சிருவேன். அப்புறம் இதுதான் என்ன தன்மைன்னு கேளுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? இப்ப அதுக்கு புஞ்சைக்கு என்ன தன்மையில் எழுங்க? என்ன தொட்டை அடிச்சுட்டு அப்புறம் நீ கேட்டது நான் பதில் சொன்னேன்ல, நான் கேட்கிற பதில் சொல்லு. புஞ்சைனா என்ன? புஞ்சைனா புஞ்சை. வாய் புஞ்சை மூடிக்கிட்டு முதல்ல. என்னைக்காவது தடுமாறி வேற மாதிரி வரப்போது ஊர்ல வாயில அடிக்க போறாங்க. புஞ்சைனா புஞ்சதான். அட இதுக்கு என்னையா பிரச்சனை? வேற என்னையா பிரச்சனை? புஞ்சைனா புஞ்சதாயா? என்னையா புஞ்சை என்ன தன்மைன்னு கேக்குறீல? நீ கேட்டு நான் பதில் சொல்லல, அது நான் என்ன கேட்கணும் அதுக்கு பதில் சொல்லியா? அட புஞ்சையில என்ன விலையுமே அப்படி நான் கேட்க முடியாது. வேற ஓஞ்சவரத்துக்கு நான் கேட்க முடியுமா? நீ கேளியா பாப்பா. புஞ்சை என்றால் என்ன? புஞ்சைனா புஞ்சதான். நாராயணா நாராயணா, இப்படி ஒரு இருக்கன்ட்டு வந்து மாட்டிருக்கனே. ஏயா புஞ்சையில என்ன விலையுமே கேட்டா பதில் சொல்லலாம். இல்ல புஞ்சைக்கு என்ன தன்மை? அதுதான் புஞ்சையில முதல்ல சொல்லிட்டே, கம்பு போட்டிருக்கோம்னு, சோளம் விதைச்சிருக்கோம்னு. அப்புறம் என்ன ஓடிக்கிட்டு திருப்பிக்கிட்டு அப்படி புஞ்சைனா என்ன? நல்லா இருப்பியா? வாய் புஞ்சை மூடி நல்லா இருப்பியா? புஞ்சைனா புஞ்சை. அதே தென்னை விதைச்சிருக்கேன் சாமி. சரி விடு, பிரச்சனை. சரி சரி சாமி, சரி சாமி. சரி, உள்ளே நம்ம 2 பெண்கள் காவல். யார் அவர்கள்? ஒண்ணு நம்ம ஆளு, நம்ம ஆளா? சப்பட்டை இல்ல உனக்கு எனக்கு கூட்டணியா? இல்ல ஏன் ஆளு சாமி. அப்படி சொல்லு. சரி சரி. நல்லா உருண்டியா இருந்துச்சு சாமி. சரி. அடிச்சு சப்பட்டி ஆக்கிட்டாங்க. என்ன அடிச்சாங்க? எத்தனை பேர் அடிச்சாங்களோ சண்டாளைங்க பூரா சப்பட்டி ஆகி போய் கிடக்கு. என்ன சப்பட்டியா இருக்கு? முகம்தான். முகம்தானா? விருப்பப்பட்டா நீங்களும் ஒரு அடி அடிக்கலாம். மாலை ஒட்டிக்கலோ. சரி சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு அடி அடிச்சு விடுங்க. ஏன்டா டே, இது எனக்கு தேவையா? ஏன் வேணாமா? ஏன் என்ன அவ்வளோ வெறுக்கிறீலையா? எமக்கு அது தேவையில்லை. சரி சரி சரி. அது எதுக்கு தேவையில்லாம கையிலே அடிச்சுக்கிற வேண்டியது. நீ வேணா வாய வச்சுட்டு போறியா? இல்லை, நீ வேணா வாய வச்சுட்டு போ. எதுல? வார்த்தை இல்லதான். வார்த்தை இல்லையா? இப்படி பேசுறதா அப்புறம் எரிச்சம் தான் வருது. அப்புறம் எது வருது உனக்கு? ஆமா, வர சொல்றேன். சரி, வர சொல்றேன். காசு ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. 500 ரூபா இருக்கும். சும்மா வர. எதுக்கு 500 ரூபா? நீங்க முத நாள், அதுமா இன்னைக்கு வருஷத்துல முத நாள் வியாபாரம் அப்புறம் நல்லா போகணும். வியாபாரமா? என்ன வியாபாரம் பாக்குற? அட 500 இல்லைன்னா 100 தள்ளிக்கிட்டு 400 குடியா? அட நாராயணா, என்னடா இப்படி ஆயிட்ட நீ? எதுக்கு நான் உனக்கு 400 ரூபா கொடுக்கணும்? பல்ல இழிக்கிறியில ஒரு 250 குடியா? பாதியை குறைச்சிக்கிட்டு. 250 ரூபாயா? பாதி குறைச்சிட்டல்ல. எதுக்கு நான் எதுக்குடா உனக்கு கொடுக்கணும்? எதுக்கு? சரி, அது இதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அடிதடி நம்மளுக்குலாம் இதெல்லாம் வேண்டாம். ஒரு 400 தள்ளிக்கிட்டு 100 ரூபா குடியா? அந்த மாமா சொல்லிட்டாரு. 100 ரூபா எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும்? சரி தர்றப்பா அப்படின்னு என்னைக்காவது வாயில வருதா ஐயா? காரணம் வேணும்ல எனக்கு. சரி, நம்மளுக்குள்ள எந்த போட்டி வேணாம், ஒரு 50 ரூபா குடி. அந்த எதுக்கு நான் 50 ரூபா உனக்கு கொடுக்கணும்? அட 25 குடியா? ஏண்டா கொடுக்கணும்? 20 குடியா? என்ன காரணம்? காரணம் சொல்லு, நான் சொல்றேன். நெத்திக்காச்சு 1 ரூபா. கொடுமை கொடுமை. 1 ரூபா தரியலா இல்லை ஓசியில் சொல்லி பார்க்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேவை, வர சொல்றேன். வர சொல்லு. அம்மா மல்லாக்க. அது என்ன மல்லாக்க? எப்பவுமே சாமி அவளை பொறுத்தளவுக்கு எப்படி தெரியுமா? சங்கத்துக்கு போய் பாருங்க, மல்லாக்கத்தான் கிடப்பா. நான் பார்த்தது இல்லையா? வண்டியில ஏறும்போது பாருங்களேன், சீட்டில் இப்படியே தான் கிடப்பா.
இப்ப போய் லேசா அந்த திரையை நீக்கி பாருங்களே இப்படி தான் கிடப்பா. அவளுக்கு ராசியே அந்த ராசி தான். அப்படியே பார்த்துக்கிட்டே திர்றேன். ஆமா சாமி. சரி வர சொல். ஐயா பூங்கோத. என்ன பூங்கோத? ஆமா பேர் பல பேர் வச்சிருக்கேன். என்ன வாத்தியார வாத்தியார நம்ம ஆளு எப்படி கிடக்குறா? ஏது உங்களை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்து நிக்குதா?